الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا يضركم من ضل إذا اهتديتم. وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما كان عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபர தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றி தந்திடுவானாக. ஜுமாவை கிடைக்க செய்த ரப்பல் ஆலமீன் எல்லா வக்துகளையும் ஜமாஅத்தோடு தொழுகிற நற்பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக. இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற 3 நோய்கள், அதற்கான மருந்துகள். சில நோய்களை அது நோய் என்றே தெரியாமல், தவறு என்றே தெரியாமல் இந்த சமூகம் 3 வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது அகந்தை, பெருமை, எல்லாம் தன்னால் தான் நடக்கிறது என்ற அகந்தை இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிட்டது. இந்த அகந்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா? யாருடைய உள்ளத்தில் கரடிகளவு பெருமை இருக்கிறதோ, அகந்தை இருக்கிறதோ, அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கந்தை கூட வீட்டை துடைப்பதற்கு உதவும். அகந்தையால் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியாது. இந்த அகந்தை நீங்க வேண்டுமானால் மார்க்கம் 3 வழிகளை சொல்லித் தருகிறது. அகந்தைக்கான மாத்திரை 3 தான். ஒன்று பணிவு. பெருமையை போக்கும் முதல் மாத்திரை பணிவு. மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றிலிருந்து நம்முடைய முன்னோர்களின் வரலாறு வரை நீங்கள் பாருங்கள். அவர்கள் வாழ்க்கை முழுக்க பணிவை மேற்கொண்டார்கள், வாழ்க்கையை உயர்த்தார்கள். யாருமே அடைய முடியாத வெற்றி, உலகத்தில் எந்த மன்னனும் பெற முடியாத வெற்றி பெருமானாருக்கு கிடைத்தது. அதுதான் ஃபத்ஹ் மக்கா. 4 சக்திகள் பெருமானாரை காக்க நினைக்கிற போது 4 சக்திகளையும் முறியடித்தார்கள் நபிகள் நாயகம். கைபரிலே யூதர்களை வென்றார்கள். ஹுனைனிலே ஹவாரியின்களை வென்றார்கள். ஃபத்ஹ் மக்காவிலே குறைஷிகளை வென்றார்கள். தபூக்கிலே போர் இல்லாமலே வெற்றி கிடைத்து விட்டது, நஸ்ரானிகளை வென்றார்கள். இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற நாயகம் மக்காவுக்குள்ளே வருகிற போது எப்படி வந்தார்கள்? சாதாரணமா 20-20 கிரிக்கெட்ல ஜெயிச்சாலே நெஞ்செழுபத்தி காட்டுறாங்க. அந்த போட்டியில தோத்து போயிடும். ஆனா எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? அல்லாஹ் சொன்னா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. பெருமானார் வெற்றி பெறுவதற்கு 2 வருடத்திற்கு முன்பதாகவே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று பேசுகிறார் அல்லாஹ் குர்ஆனில். வெற்றி கிடைத்தது ஹிஜ்ரி 8, அல்லாஹ் சொல்வது ஹிஜ்ரி 6. உறுதியாக நீங்கள் மக்காவை வெல்வீர்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு. இவ்வளவு பெரிய வெற்றி. அது என்ன அதிசயம் தெரியுமா? இந்த மக்காவை விட்டு எந்த காபிர்கள் உங்களை விரட்டினார்களோ, நீங்கள் காலடி வைக்க கூடாது என்று யாரெல்லாம்
எல்லாம் மனிதை சொல்லித் தருகிறது. ஆனால் இந்த மனிதன் தான் பாடம் பெற மறுக்கிறார். நெற்கதிர்கள் வெறும் தலையாக இருக்கிற போது, இணையாக இருக்கிற போது தலைவிரிந்து நிற்கிறது. நெற்கதிரை கொடுக்கிற போது மனிததானே கொடுக்கிறது. பழங்கள் மரங்கள் தலைந்து நிற்கிறது, தலையாக இருக்கிற போது பழத்தை கொடுக்கிற போது மா பழா வாழை எல்லாம் பணிந்துதானே கொடுக்கிறது. அப்ப பணிவுதான் இந்த மனிதனுக்கு மிக முக்கியம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பொருட்களின் மூலமாக சொல்லித் தருகிறான். பணிவு. இரண்டாவது அகந்தையை போக்குகிற மருந்து ஆலோசனை. நிறைய எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அந்த அகந்தை நம்முடைய குடும்பங்களுக்குள் மஷ்வரா இல்லாமல் ஆக்கிவிட்டது. இந்த மஷ்வரா, என்னை விட என் மகன் நல்ல கருத்தை சொல்லுவான், என்னை விட என் மனைவி நல்ல விஷயங்களை சொல்லலாம். ஆலோசனைக்கு மஷ்வராவுக்கு அமருகிற போது இயற்கையில் அந்த ஆணவமும் அகந்தையும் தானாக அகன்று விடுகிறது. வரலாறுகளிலே பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 13 பிள்ளைகள். வாரத்தில் ஒரு முறை அவர்கள் மஷ்வரா செய்வார்கள். எப்படி நடப்பது, குடும்பத்தில் சமூகத்தில் பேசிக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம இல்லங்களில் நடக்கிறதா, நம் தொழில்துறைகளில் நடக்கிறதா, எங்கே இருக்கிறது? அகந்தையை அழிக்கிற அற்புத மருந்து. வகியை பெற்ற பெருமானார் தப்பு செஞ்ச உடனே ஜிவனியில் அழைத்து வந்துருவாங்க, விடவே மாட்டாங்க. பதில் போர்க்களத்திலே பெருமானார் ஒரு இனத்தை தேர்வு செய்கிற போது 23 வயது இளைஞர் ஹப்பாப் இப்னுல் முன்திர், நாயகமே இது உங்கள் அபிப்பிராயமா அல்லாஹ்வின் ஆர்டரா, உத்தரவா? இல்லைங்க, அபிப்பிராயம் தான். அப்படியானால் இந்த இடம் தங்குவதற்கு இதமானது அல்ல, புறப்படும். பெருமானார் அந்த இளைஞரின் ஆலோசனையை ஏற்றார்கள். மஷ்வரா எல்லாம் எனக்கு தெரியும், ஜிப்ரீலின் தொடர்பு எனக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே இல்லை. வரலாறு பேசுகிறது. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மஷ்வராக்கள் எங்கே போனது? நம் சமுதாயத்திலே மஷ்வராக்கள் இருந்ததே. முஹம்மது இப்னு வாஸிஅ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி தர்மம் செய்யறதா இருந்தா கூட மஷ்வரா செய்வாங்க. ஒரு ஹாஷிம் ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர். நாளை பெருநாள், வீட்டில் ஒன்றுமில்லை. வந்து கேட்பவர் கடன் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அப்ப முஹம்மது இப்னு வாஸிஅ் ரஹ்மத்துல்லாஹி நினைச்சிருந்தா தானே கொடுத்திருக்கலாம். மனைவிட்ட போய் சொன்னாங்களா, நம்மிடத்திலே 10,000 திர்ஹம் இருக்கிறது, ஒரு 5,000 அவருக்கு கொடுத்துட்டு நோம்பு செலவுக்கு ஒரு 5,000 வச்சுக்கலாம். இப்ப மனைவி சொன்னாங்களா, வந்து கேட்கிறவர் ஹாஷிம், எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு நன்மை. கடன் தானே 10,000 கொடுத்துருங்க. நமக்கு தெரிந்த நண்பர், உங்க வியாபாரி இருக்கிறார், நிறைய நண்பர்கள், அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். 10,000 கொடுக்கப்படுகிறது. ஹாஷிமி இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். இவர் எந்த வியாபாரிகிட்ட வாங்கலாம் நினைச்சாரோ முஹம்மது இப்னு வாஸிஅ், அந்த வியாபாரிக்கு கஷ்டம். நேரா ஹாஷிமிட்ட போய், கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு 10,000 திர்ஹம் வேணும்னு கேட்டோம். அவர் இயற்கையிலே ஹாஷிமி இல்லையா, கொடுத்து பழக்கப்பட்டவர். அந்த பையன் அப்படியே இங்க கொடுத்தாரு 10,000. முஹம்மது இப்னு வாஸிஅ் ரஹ்மத்துல்லாஹி இந்த வியாபாரிகிட்ட போனாங்களாம், நாளைக்கு பெருநாள், அதனால பணம் வேணும்னு கேட்டோம். இவர் இந்த பையனுக்கு அப்படியே கொடுக்குறாரு. இயற்பை எப்படி உன்னிடத்தில் வந்தது? நான் ஹாஷிமியிடத்தில் வாங்கி வந்தேன். இந்த செய்தி ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு செல்கிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா முஹம்மது இப்னு வாஸிஅ் ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவிக்கு ஆலோசனையால் எவ்வளவு பலன் கிடைத்திருக்கிறது என்று 2,000 திர்ஹம் பரிசு கொடுத்த வரலாறுகள் பதிவாகியிருக்கிறது. ஆலோசனை பெரிய வேலைகளை செய்து கொண்டு அகந்தையை நீக்குவதில் ஆலோசனைக்கு நீங்கள் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். மூன்றாவது அகந்தையை நிற்கிற அற்புத மருந்துகளில் ஒன்று இத்தாமுத்தாம், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது, யத்தீம்களை நேசிப்பது. எவ்வளவு பெரிய அகந்தைக்காரனாக இருந்தார், யத்தீமின் தலையில் கை வைத்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அகந்தையை நீக்கி விடுகிறார். பொழுது ஆற்றல், கருணத்தையும் போக்கும் ஆற்றலை
குச்சி அதை வைத்து அப்படி குத்தி மேல தாண்டுவாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, துன்யாவில் வாழ்றதுக்கு துன்யா தேவை, பாசுமணம் தேவை, பொருளாதாரத்தை தேடு மார்க்கம் சொல்லுகிறது. அது இந்த குச்சி மாதிரி. இந்த குச்சி தான் என்னை காப்பாத்துச்சுன்னு கடைசி வரைக்கும் குச்சியவே வச்சிருந்தாங்க. உயிருக்கே ஆபத்து. கடைசியில மேல போன குச்சியை தள்ளி கீழே விடுவார். அதே மாதிரி துன்யாவை தள்ளி உயரம் போகலாம். துன்யாவிற்கு துன்யா எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஏறு. மார்க்கம் சொல்லுகிறது, ஏறு, ஏறிக்கொண்டே இரு, உயரத்திற்கு செல். ஆனால் அது உள்ளத்திற்குள் வர வேண்டாம். உள்ளத்திற்குள் வர வேண்டாம். அப்ப அன்புக்குரியவர்களே, ஏழை எளியவர்களை நேசித்தல், அவர்களுக்கு உணவு கொடுத்தல், இதுவெல்லாம் அகத்தலை அகற்றல். இரண்டாவது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நோய்களில் இரண்டாவது நோய் தனக்கு ஒரு நியதி, பிறருக்கு ஒரு நியதி. இது எல்லோரிடத்திலும் இருக்கும். மார்க்கமானால் இதை வன்மையாக கண்டிக்கும். தனக்கு ஒரு நியதி. நான் புள்ள சேட்டை பண்ணான்னா என் பையன் துரு துருன்னு இருப்பான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சேட்டை பண்ணான்னா எந்த நேரத்தில் பெற்றானோ தெரியல, இந்த பாடுபடுத்துறான் இல்லையா? தன் வீட்டு பெண் பிள்ளை கடகடன்னு பேசுது, நிறைய பேச்சுனா என் பிள்ளை கடகடன்னு பேசும். ஆனா பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளை கடகடன்னு பேச்சுன்னா பச்சாரி. இந்த பிள்ளையை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியல, எவன் கட்ட போறானோ தெரியல. தனக்கு ஒரு நியதி, பிறருக்கு ஒரு நியதி. இந்த மனம் இன்றைக்கு கூடுதலாக அதிகரித்திருக்கிறது. சுயநல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடி போயிருக்கிற இந்த சூழலில் இதிலிருந்து நீங்கும் வழியை உலகத்திலே எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லித் தரவில்லை. கண்மணி நாயகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பெருமானா, இந்த நோய்க்கு 3 மாத்திரை, அதை எடுத்தே தீரணும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதுல முதலாவது, உன்னை பற்றி யோசி. முன் யோசனை. நாம இன்னொருத்தரை குறை சொல்றோமே, அந்த குறை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15வது ஜுஸ்ஸை முடித்து விட்டு 16வது ஜுஸ்ஸின் துவக்கத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை கஷ்டப்பட்டு சந்திச்சு உரையாடல் நடத்துவாங்க. போயிட்டு இருக்கும்போதே கப்பலை ஓட்ட போட்டுருவாங்க. சுருங்க சொல்லுகிறேன். ஒன்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை ஓட்ட போடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எதுக்கு கப்பலை ஓட்ட போறீங்க? நல்லா இருக்கிற கப்பலை ஏங்க ஓட்ட போறீங்க என்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. போயிட்டு இருக்கிற வழியிலே நல்ல விளையாட்டு இருக்கிற பையனுடைய தலையை திருப்பி கொண்டுவாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மாமியா இருக்கீங்களே, உங்க கூட வந்துட்டு இருக்கிறேன், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? இடிச்சு போகிற வீடு சுவர். ஆனா இவங்களுக்கு விரும்பி தர மாட்டாங்க. சாப்பாடே கொடுக்காத ஊர்ல போய் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வாங்குன்னு வேலை செய்வாங்க. ஏங்க சாப்பாடு கொடுக்குறாரு இடத்துல போய் இவ்வளவு வாங்குன்னு வேலை செய்வீங்களே? அப்ப குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் இடத்திலே கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த 3ஐயும் ஏன் காட்டின? இந்த 3 நிகழ்வுகள் அல்லாஹ் சொன்னா உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு தான். முன் யோசனை. இந்த 3 வேலையும் ஏற்கனவே நீ செய்திருக்கிறாய். நீ பிறந்த நேரத்தில் உன் தாய் உன்னை ஒரு பெட்டியில் தானே நைல் நதியில் அனுப்பினாய். அந்த அல்லாஹ் ஓட்டை போடுகிற போது உன்னோடு எதிரும் இருக்கிறார். பாதுகாக்க மாட்டான? உன்னை பாதுகாத்த அல்லாஹ், பிறந்த போது உன்னை பாதுகாத்த அல்லாஹ் இந்த கப்பலை பாதுகாக்க மாட்டான? ஏற்கனவே ஃபிரௌனுடைய குடும்பத்தாரும் உன் குடும்பத்தாரும் பேசிக்கொண்டு சண்டை நடக்கிற போது உன் குடும்பத்திற்கு தோதுவாக ஃபிரௌனின் குடும்பத்தில் இளைஞனை கொலை செய்தாயே, மூசா ஒரு குத்து விட்டார். மூசா செத்தே போயிட்டான். அப்ப நீ செய்தது நியாயமா? ஏற்கனவே நீ கொலை செய்தாய், ஆனால் ஹித்ர் கொலை செய்ததற்காக ஏன் என்று கேள்வி கேட்கிறாய். உண்மை பற்றி யோசிக்கிறோம். அப்புறம் ஊரை விட்டு தப்பிச்சு போகும்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண்மணிகள் தண்ணி இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் தண்ணி குடிச்சு போயிட்டு இருக்காங்க.
நீங்க மட்டும் நிக்கிறீங்க. தூண்டு போன கிணறு, அந்த கிணற்றினுடைய மூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்களா? அந்த பெண்மணிகளுக்காக நீங்கள் உதவினீர்களே. கிருமி சுவற்றை நிமித்தியதற்காக கேள்வி கேட்கிற மூசா, நீங்கள் அன்றைக்கு எதுவுமே வாங்காமல் அந்த மூடியை அகற்றினீர்களே, கடந்ததை யோசியுங்கள். நீங்க செஞ்ச நியாயம், கிருமி செஞ்ச தப்பா? அப்ப முன் யோசனை. நாம யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் முதலில் முன் யோசனை வேண்டும். அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு நாம் தகுதியா? நம்மிடத்தில் இந்த குறை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, பாசிட்டிவ் சிந்தனை. அல்லாஹ் அக்பர். நாயகத்தினுடைய வரலாறு முழுக்க நீங்கள் வாசியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசிட்டிவ் சிந்தனை. எல்லாரையும் நல்லவர்னு நினைச்சு பாருங்களேன். ஏன் குறைகளை பார்க்கிறீர்கள்? உலகத்தில் குறை இல்லாதவன் எவனும் இல்லை. நிறைகளை பாருங்கள். பெரிய பெரிய தவறுகளை செய்தவர்களை கூட பெருமானார் நிறைவோடு பார்த்தார்கள். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார், நாயகனே, என் ஊருக்கு செல்ல போகிறேன், ஏகத்துவத்தை சொல்ல போகிறேன், அனுமதி கொடுங்கள், செல்லுங்கள், சொல்லுங்கள். சில மசாயில்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். போயிட்டு வந்தாங்க. 3 மாசம் கழிச்சு வந்தாங்க. நாயகனே, 3 மாசம் போராடினேன், ஒருத்தன் கூட இஸ்லாத்துக்கு வரல. அதனால எங்க ஊருக்கார எல்லாத்துக்கும் பதுவா பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி ஒருத்தன் கூட நல்லா இருக்க கூடாது நாயகனே. நான் என்னென்னவோ செய்தேன், யாரும் ஈமான் பண்ணல, எல்லாத்துக்கும் பதுவா. பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள். இவங்க ஆமீன் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானார், அல்லாஹும்ம ஆத்தி தௌசா வஃபில் வஹ்தி, யா அல்லாஹ், இவருடைய கூட்டத்தை இங்கே அனுப்பிவை, அவர்களுக்கு மன்னிப்பை கொடு, நேர்வழியை கொடு. துஃபைல், ஏன் அவர்களை குறைவாக பார்க்கிறீர்கள்? பெருமானார் யாரையும் குறை கண்ணோடு பார்க்கவில்லை. 4 முறை குடித்து விட்டு அடிவாங்கிய நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா 4 தடவை, முதல் தடவை 40 அடி, இரண்டாவது தடவை 40 அடி. உமர் ரலியல்லாஹு தஆலா அடிச்சு அடிச்சு சலிச்சு போய் ரசூலுல்லாஹ் வந்தாரு, நாயகமே இவர் திருந்தவே மாட்டார், அதனால இவருக்கு ஒரு பதுவா கொடுத்துருக்காரு. ஒரு உலகத்துல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி, அல்லாஹ் மாஃபில்லா வர்ஹம் வஹ்தி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்கிறார். இவரின் மீது இந்த நபி இறக்கப்படுகிறார், நீயும் இறக்கப்படுறே. அவரின் இதயம் எனக்கு வேண்டுகிறதே, அவருக்கு ஹிதாயத்தை கொடுறதே, நேர்வழியை காட்டுறதே, அவரை குடிப்பழக்கத்தில் இருந்து உள்ளத்தை உன் கையில் வைத்திருக்கிறதே, அந்த உள்ளத்தை மாற்றிக் கொடு. பெருமானார் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அவர் அந்த குடியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. பெருமானாரின் சிந்தனை பாசிட்டிவ். ரஜுல் இம்ராத்தி ஆமிதியா விபச்சாரம் செய்து கல்லால் அடிக்கப்படுகிறது. அந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மீது தெரிக்கிறது. ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே, வந்ததே கோபம் பெருமானாருக்கு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீர்கள்? அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் அழுது எவ்வளவு தௌபா செய்திருக்கிறாள் தெரியுமா? அந்த தௌபாவை மதீனா முழுக்க விரித்து பிரித்து கொடுத்தார். மதீனா முழுக்க அது விசாலம். எல்லாரும் குறையா பார்க்கறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்த சிந்தனை பாசிட்டிவ். பாசிட்டிவ் மனப்பான்மை, நல்லதைப்பா. யாருடைய குறைகள் இல்லாதவன் உலகத்தில் யாரும் இல்லை. நமக்குள்ள 1000 குப்பை, ஆனா அடுத்தவன் குப்பையை கிளறுவதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். உடனே மூன்றாவது, கலா கதிரை நம்பினால் நாம ஒருத்தர் செய்யறது தப்புன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அசாஅத் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருன், சிலது தவறாக தெரியும், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நல்லது. நம்ம தப்புன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ரப்பிடத்தில் அது கைர். ரப்ப எப்படி வைத்திருக்கிறான் என்று தெரியாது, யாருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. முடிவே தெரியாமல் அடுத்த
சொன்னாங்க. அதனால இந்த 3 மாத்திரைகளை நாம் எடுக்க வேண்டும். கலா கதிர், கலாண்டா என்ன, கதிர்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. கலா கதிரும் கலா டிராயிங், கதிர் கட்டி முடித்தல். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி டிராயிங் போடுவோமா இல்லையா? இப்படிதான் வீடு வரணும்னு, இதுக்கு பேர் தான் கலா. வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த டிராயிங் மாதிரியே கரெக்டா இருக்கா இல்லையா? இது கதிர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்வு ஒரு அமைப்பை வைத்திருப்பார். இந்த வருஷம் கூடியிருப்பார். எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதப்பட்டது கலா, இங்கு நடப்பது கதிர். அப்ப இந்த கலா கதிரை நம்பினால் குறைவான எண்ணங்கள், அடுத்தவர்களை பற்றிய தவறான மதிப்பீடுகள் இதயத்தை விட்டு. 3வது குறை, நிறைய பேருக்கு இருக்கிற குறை தாழ்வு மனப்பான்மை. நீங்க நம்ம சமுதாயத்துல நிறைய மாணவர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு கொடுத்து காலேஜுக்கு வந்திருக்கிறான், நாம தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். என்ன போகுதோ தெரியல. தாழ்வு மனப்பான்மை, நிறத்தால் அவன் அவ்வளவு சூப்பரா இருக்கான், நம்ம இப்படி படிச்சுட்டானே, கருப்பா படிச்சுட்டானே. நிறத்தால், இனத்தால், மொழியால் தாழ்வு மனப்பான்மை. வியாபாரத்தால் அவெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நம்மளா ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனா நம்ம இப்படி இருக்கிறோமே, படிக்க முடியாம இருக்கிறோமே. இந்த தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் நிறைய பேர்களுக்கு நோயாய் கேன்சரை விட பரவி போயிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். மார்க்கம் இது யாரவே கூடாது. முதலில் இதற்கான மருந்து 3. முதல்ல தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நம்மால் முடியாதது என்ன இருக்கிறது? தன்னம்பிக்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் வீணாக படைக்கவில்லை. துன்யாவில் அல்லாஹ் படைச்ச யாரும் வீண் அல்ல. என்ன முடியும்? தன்னம்பிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஊட்டினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், பிலால் ரலியல்லாஹு இவங்க வரலாறுகளை எல்லாம் பாருங்கள். தன்னம்பிக்கை ஊட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மக்தூம். ஆனால் ஒரு நாள் கூட நம்பிக்கை இழந்ததில்லை. கண்ணு தெரியாது. இன்னைக்கு உலகத்துல கண் தெரியாதவர்களின் சாதனை என்று பேசினால் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம கூட மறந்து 100 ரூபா நோட்டு வரும், 500 ரூபா நோட்டு கொடுத்துருவோம். ஆனா கண் தெரியாத ஒரு நாள் கூட அந்த தப்பு செய்யாது. அப்படி தடவுனா இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், கண் தெரியாத நிறம் சொல்லுவாங்க. நிறம் நாம பார்த்தே இது என்ன நிறம்னு சொல்ல தெரியாது. அப்படி ஒரு 2 தடவை தான். மன்னன் அரண்மனைக்கு வருகிறார், கண் தெரியாத புலவர். வரலாறுல எழுதுவாங்க. அரண்மனைக்கு வந்தா மன்னர் அமைச்சர்கிட்ட சலவை பொத்துங்க அவருக்கு. அதுல இவருக்கு கண்ணா தெரிய போது இருக்கிறதுலே பாடாபதி பிஞ்சு போன சால்வை. அந்த சால்வையை தூக்கி பொத்துன உடனே அந்த அமைச்சர் அப்படி ஒரு தடவை தடவை. இன்னும் மன்னர் அங்கிருந்து சொல்றாரு, என்ன தடவை பார்க்குறீங்களா? இது மாங்காய் பிஞ்சு, மாங்காய் போட்டிருக்கு, படம் போட்டிருக்கு. அப்ப அப்படி தடவிட்டு மன்னரை பார்த்து இவர் சொன்னாரு, இதிலே காயும் இருக்கிறது, இந்த சால்வை பிஞ்சும் இருக்கிறது. இதிலே சால்வையில உள்ள இருக்க அந்த கிழிசலை சொல்லி காட்டுகிறார். அப்ப அன்பிற்குரியவர்களே, கண் தெரியாதவர்கள் அவர்கள் ஆற்றுகிற சாதனைகள், அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை கூட நம்மள்ட்ட இல்லைங்க. அவர்களிடத்தில் இருக்கிற தன்னம்பிக்கை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு ஆரோக்கியமாக படைத்தும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. விடாமடி எல்லாம் தன்னை பத்தி உண்மை நம்மளை எல்லாம் ஒரு மாதிரியா மட்டம் தட்டி இருக்கிறாங்களே என்று கவலையோடு இருக்கிறார்கள். மக்கா வெற்றி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இந்த கவலை, நாம அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவராக இருக்கிறோம். என்ன இருந்தாலும் அரபிகள் மேன்மக்கள் தானே, அந்த கவலையிலேயே இருக்கிறாங்க. அப்ப காபாவை பெருமானார் திறந்து கொண்டு நீண்ட வரலாறு சுருக்க சொல்லுகிறேன். உள்ளே செல்ல வேண்டும். மக்காவின் வெற்றி, காபாவை திறக்கிறாங்க. பெருமானார் உள்ள போக போறாங்க. யார் கூட வருவாங்க? ஏன்னா வெற்றி. 18,000 பேர்கள் பெருமானாரை சூழ்ந்து நிற்கிறார்கள். பெருமானார் தன்னோடு யாரை அழைத்து செல்வார்கள்? எல்லாம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது கண்மணி ரசூலுல்லாஹ் ஐன பிலால், அந்த தாழ்வு மனப்பான்மை பறந்து போனது. நம்ம எவ்வளவு இடத்தில் இருக்கிறோம்? பெருமானார் கணக்கு அருகில் காபாவுக்குள் நுழைகிற போது
இரண்டாவது நம் திறமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு தன் திறமை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார். நாம மனுஷனா வர்றதுக்கு எவ்வளவு பெரிய போட்டியில வரணும் யோசிச்சு பாருங்க இல்லையா? தாயின் கருமுட்டையாக ஒரு பக்கம் தாயிடத்தில் முட்டை இருக்கிறது, ஒரு பக்கம் தகப்பனிடத்திலே ஃபோம் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஃபோம்களை தாண்டி அவைகளை எல்லாம் தள்ளி கருமுட்டையை துளைத்து உள்ளே போய் உருவாகி இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய போராட்டத்திலே வெற்றி பெற்று வந்தலாம். இந்த பூமியிலே வாழுகிற போது பாராட்ட வேண்டாமா? ஜெயிக்க வேண்டாமா? ஏதோ எல்லோரும் வாழ்ந்ததை கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வதா? வரலாறு வேண்டாமா? வரலாறு படைக்க வேண்டாமா? அன்பிற்குரியவர்களே, முடியாது என்று நினைப்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள முதல் சொல் என்றார்கள் அறிவியல் நாட்கள். பொதுவாகவே ஒரு செடி லேசா அப்படி தலைவிடும் போது ஆடு வந்து கடிக்கும், ஆடு சாப்பிடும். ஆனா அந்த செடிக்கு ஒரு பாதுகாப்பு போட்டா அதை மரமாக மாறின ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு அது நிழலாக மாறும். உலகத்துல எல்லாத்துக்கும் நியதியை படித்தான். ஒரு விஷயத்தை செய்யலாம்னு போகும்போது மனித ஆடுகள் நிறைய கடிக்கும். இதெல்லாம் செஞ்ச வழங்குமா? இந்த தொழிலாம் உட்படுமா? இதெல்லாம் செஞ்சு எவனுக்கு செஞ்சதே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஆயிரம் பேச்சுக்கள். இங்கே நாம் ஸ்ட்ராங்காக இருந்து உருவாகிவிட்டால் இந்த பேசிய ஆடுகள் எல்லாம் இந்த மரத்திற்கு கீழே விழுந்து எல்லோருக்கும் உதவியாக மாறிப்போம். இதுதான் உலகத்தின் இயற்கை. அப்ப போராட பிறந்தவர்கள் நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன். வாழ்வது ஒரு முறை, ஒரு முஸ்தாப் இப்னு உமைராக, ஒரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபாக, ஒரு ஹக்கீம் இப்னு ஹிசாமாக மாறி காட்டுறேன். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இது தாழ்வு மனப்பான்மையை நீக்கும். மூணாவது மருந்து பெருமானார் அழகாக சொன்னார்கள், முன்னேறும் எண்ணம் வேண்டும். முதல்ல எண்ணத்தால் முன்னேற வேண்டும். என்னால முடியாதுங்க, என்ன முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து ஈருலகத்திலும் வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவானாக. இந்த துன்யாவிலே ஆக உச்சத்திற்கு சென்று அந்த துன்யாவை தூக்கி எறிந்துவிட்டு ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வை அடைகிற வாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.